இந்தியாவில் 17 மாநில பட்டியல் இருக்கு. அதுல தொழில் தொடங்குவதற்கு உகந்த மாநில பட்டியலில் தமிழ்நாடு பேரே வரலன்னா என்னதான் செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அப்ப யாரும் இங்க வரமாட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, அதுல 30 வகையான சீர்திருத்தங்களில் மத்திய அரசு கொண்டு வந்த 30 வகையான சீர்திருத்தங்கள் செய்தால் அந்த கிளைமேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி கிளைமேட்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி கிளைமேட் உருவாக்கணும். அதுல ஒரு சீர்திருத்தமும் தமிழ்நாடு செய்யல. அதுல முதல் பட்டியல் யார் தெரியுமா வராங்க? கேரளா. இரண்டாவது பட்டியல்ல ஆந்திரா. அதுக்கு பிறகு 4வது 5வது பட்டியல்ல கர்நாடகா, தெலுங்கானா. தமிழ்நாடு அந்த பட்டியலே வரல. சமீபத்தில் நானும் சமீபத்தில் விஜயவாடா போயிருந்தேன். அப்ப பார்த்தா அன்னைக்கு அதுக்கு முந்தின நாள்ல ஆந்திராவில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஆந்திரா வைசாக்ல நடந்தது. 2 நாள் நடந்தது. 14, 15 நவம்பர் நடந்தது. இந்த 2 நாள் முதலீட்டாளர் மாநாடு ஆந்திராவில் 13,25,000 கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம். 13,25,000 கோடிக்கு. அதுல என்ன பியூட்டினா, அதுல 90 விழுக்காடு ஒப்பந்தங்கள் புதிய ஒப்பந்தங்கள், விரிவாக்கம் கிடையாது. 90%, 90% ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட் MOU, இன்வெஸ்ட்மெண்ட்ல MOU அது புது இன்வெஸ்ட்மெண்ட். தமிழ்நாட்டில் மாதிரி விரிவாக்கம் அது இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி ஏமாத்துறது கிடையாது. அதுல ஏமாத்துறதுன்னு இல்லை இதுல. பட் அது அட்லீஸ்ட் சொல்லணும், புதுசா நாங்க பண்றோம், புதுசா பண்றோம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுல அது இல்லாமல் திமுக அரசு ஆட்சி வருவதற்கு முன்பு அவங்க சொன்ன இன்னொரு பொய், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் உள்ள தனியார் தொழில் நிறுவனங்களில் 75 விழுக்காடு வேலை வாய்ப்பு உள்ளூர் இளைஞர்களுக்கு, தமிழ்நாட்டை சார்ந்த உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படுகின்ற சட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். இன்னொரு 4 மாசம் 3 மாசம் தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வரல. ஆனால் இதே ஆந்திராவில் இந்த சட்டம் இருக்கிறது. ஆந்திராவில் அங்கே இருக்கின்ற தனியார் தொழில் நிறுவனங்களில் 75 விழுக்காடு வேலை வாய்ப்பு அங்கே ஆந்திராவை சார்ந்த இளைஞர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று ஆந்திராவில் சட்டம் இருக்கிறது. அப்படி இருந்தும் தனியார் தொழில் நிறுவனங்கள் ஏன் அங்க போயிட்டு இருக்கிறாங்க? ஏன் இங்க வரமாட்டாங்க? என்ன காரணம்? அங்க ஆந்திராவில் எல்லாமே அவங்களுக்கு நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கறாங்க, டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் கொடுக்கறாங்க. அவங்க நல்ல ஒரு கண்டியூசிவ் அட்மாஸ்பியர் அங்க ஏற்படுத்தி இருக்கிறாங்க சந்திரபாபு நாயுடு அவர்கள். ஆனா இங்க கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன், காசு, எதுக்கிறதெல்லாம் காசு தான். அதனால இங்க வரவங்களும் ஓடிட்டு இருக்கிறாங்க, ஓடுறாங்க, இங்க பார்த்து பயந்துட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க. எது தொட்டாலும் காசு, எது தொட்டாலும் காசு. உதாரணம், நிலம் கொடுக்கறாங்கன்னா அந்த நிலம் 10 லட்சம் ரூபாய்னா, இல்ல அந்த நிலம் ஒரு 50 லட்சம் ரூபாய் மதிப்புனா இவங்க 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறாங்க, இன்னொரு இவங்களுக்கு அதுக்கு 10 லட்சம் ரூபாய் கமிஷன். இதுதான் இவங்க வேலையா பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேற எதுவும் முதலீடுகள் எதுவும் வரல. அதனால இங்க தமிழ்நாட்டில் நமக்கு எல்லாமே இருக்கு. 3 பெரிய போர்ட்ஸ் இருக்கு. ஹார்பர் பெரிய போர்ட் 3 போர்ட் இருக்கு. 6 அதுக்கு நடுத்தர வர்க்கம் போர்ட்ஸ் இருக்கு. மொத்தம் 20 ஃபிஷிங் போர்ட்ஸ் சேர்த்து 20 போர்ட்ஸ் இருக்கு. ஃபிஷிங் போர்ட்ஸ் சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன், துறைமுகங்கள் சொல்லிட்டு. ஏர்போர்ட் இருக்கு, நல்ல பெரிய பெரிய ஏர்போர்ட்ஸ் இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கு. அப்புறம் ஏன் வரமாட்டாங்க? எவ்வளவு இருந்தோம் ஏன் வரமாட்டாங்க? தமிழ்நாடு தான் 4வது பெரிய மெட்ரோபாலிட்டன் இந்தியாவில். டெல்லி, மும்பை, கல்கத்தா, சென்னை தான் 4வது பெரிய மெட்ரோபாலிட்டன். இவ்வளவு இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கு. ஏன் வரல? என்ன ஒரே காரணம், ஏன்? ஊழல், லஞ்சம், ஊழல். இதற்காகத்தான் தமிழ்நாட்டை விட்டு பயந்து ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள், பயந்து ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதனால இதுல மொத்தத்தில் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும்
ஆமா. தமிழ்நாட்டில் இதுவரை இந்த 5 ஆண்டு காலத்தில், இன்னொரு 3 மாதம் தான் இருக்கு, 5 ஆண்டு காலத்தில் மொத்தம் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் வெறும் 5 விழுக்காடு மட்டும் முழுமையாக செயல்பாட்டிற்கு வந்துள்ளன. வெறும் 5 விழுக்காடு. இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா, ஒவ்வொரு தொழில் முதலீடும் அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கணும். தமிழ்நாடு அமைச்சரவையில் கேபினெட்ல ஒப்புதல் அளிக்கணும். இதுவரைக்கும் திமுக ஆட்சியில் இதுவரைக்கும் 8 அமைச்சரவை கூட்டங்களில் 1,56,000 கோடி முதலீடுகளுக்கு மட்டுமே ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நான் கேட்கிறேன், நீங்க சொல்றது 11,32,000 கோடி முதலீடுன்னு சொல்றீங்க முதலமைச்சர் அவர்களே. உங்களுடைய அமைச்சரவையில் இன்னைக்கு வரைக்கும் 1,56,000 கோடி முதலீடுகளுக்கு மட்டுமே ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன இது முரண்பாடு? அதுல 10% கூட இல்ல. என்ன முரண்பாடு இதுல? ஆனால் 11,32,000 கோடி வந்துடுச்சு அப்படின்னு சொல்றீங்க. அதனால இந்த 4.5 ஆண்டுகளில் செய்யப்பட்ட முதலீடுகளில் மொத்த மதிப்பு 1,00,000 கோடிக்கு குறைவுதான். இதுதான் உண்மையான நிலவரம். தமிழ்நாட்டின் தொழில் முதலீட்டினோட உண்மையான நிலவரம் என்னன்னா, இந்த 4.5 ஆண்டு காலத்தில் மொத்தம் முதலீடு தமிழ்நாட்டில் உள்ள தொழில் முதலீட்டில் 1,00,000 கோடிக்கும் குறைவுதான். அதாவது வெறும் 8.8 விழுக்காடு மட்டும்தான். இது எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்கு. ஆக மொத்தம் இன்னைக்கு உடைய ரிசல்ட் என்ன? இந்த கூட ரிசல்ட்னா, தமிழ்நாட்டில் உள்ள மொத்தம் தொழில் முதலீடு இந்த 4.5 ஆண்டு காலத்தில் இவங்க சொன்னதில் 11,32,000 கோடியில் வெறும் 8.8 விழுக்காடு தான் முதலீடு பெறப்பட்டவை, செய்யப்பட்டவை. இது தமிழ்நாட்டிற்கு திமுக அரசு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு மோசடி, மிகப்பெரிய ஒரு மோசடி. இது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது 505 வாக்குறுதிகளை வெறும் 66 தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. அது 13%. இதுல இவங்க சொல்ற 11,32,000 கோடியில கிட்டத்தட்ட 1,00,000 கோடிக்கு குறைவா கிட்டத்தட்ட 8.8% தான் முதலீடு 4.5 ஆண்டுகளில் நடைபெற்றிருக்கிறது. மற்றதெல்லாம் வெறும் கையெழுத்து. ஆனால் கையெழுத்து கூட நடந்ததாக முதலமைச்சர், வேற யாரு சொன்னாலும் முதலமைச்சர் எது சொன்னாலும் உண்மையை தான் பேசணும். ஒரு நாட்டின் முதலமைச்சர், ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் ஒரு செய்தி சொல்றாருன்னா, சட்டமன்றத்துக்கு உள்ளேயோ வெளியிலேயோ ஒரு செய்தி சொல்றாருன்னா, அது 100 விழுக்காடு உண்மையான செய்தி தான் சொல்லணும்.